ஓகே, இவ்வளவு நம்ம காம்படிட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நமக்கெல்லாம் சூப்பரான ஒரு மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ராஜேஷ் ரெடியா இருக்காரு. பார்ப்போம். வெயிட் பண்ணுறதுக்கு இருந்தாலும் இடையில ஒரு மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஒரு 5 minutes மிமிக்ரி கான்செப்ட். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்பவுமே அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் தான் நடக்குது இல்லையா? ஸோ இன்றைக்கும் அதான் கான்செப்ட். ஸோ பட் நம்ம போகிறது நார்மல் பீப்புள்ஸ் கிடையாது, திரை நடிகர்கள்லாம் அவங்களுடைய குழந்தைங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் போகிறாங்க. இதான் கான்செப்ட். ஸோ என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ், கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறதுக்கு வெப்சியுமா, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது வினு சக்கரவர்த்தி. அங்கே என்ன கலாட்டா நடக்குதுதான் ஒரு கற்பனை. இதோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆமாங்க, வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் தான் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது. இந்த வருஷம் அங்கே தான் நடக்குது. எனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நடிகர்கள் தங்களோட குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, நடிகர்களின் குழந்தைகளுக்கான சிறப்பு கலந்த விதமாக நடக்க போது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தம்பி கண்ணுங்களா, எல்லாரும் லைனாக நில்லுங்க, 1 by 1 நில்லுங்க, ஒருத்தராக உள்ள வாங்க. எல்லாருக்கும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கட்டாயமாக சீட் இருக்குது. சீட்டு மிச்சமே ஆகும். அதனால் அடிச்சுக்காம ஒருத்தராக உள்ள வாங்க. ஓகேவா? ஓகேங்க. யாருங்க ஃபர்ஸ்ட் வருது? சொல்லுங்கள. நீங்க தான் சொல்லணும். உங்க பையனுக்கு எந்த சீட் வேணுமோ அதை நீங்க தான் கேட்கணும். இங்க பாருக்குள்ள, என் பையனுக்கு எந்த காலேஜ்ல எந்த சீட் வேணாலும் கொடு, ஆனா அந்த காலேஜ் பாகிஸ்தான் நாட்டுல தான் இருக்கணும். இல்லைங்க, நான் இது வந்து ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங். அதனால நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மாத்திரம் தான் சீட் கேட்க முடியும், வெளியே கேட்க முடியாது. என்ன புள்ள இப்படி சொல்லிட்டு, அட்லீஸ்ட் காஷ்மீர் சைடு பார்டர்லயாவது என் பையனுக்கு ஒரு சீட்டு கொடு, அப்பதான் என் பையன் என்ன மாதிரி வருவான். இல்லைங்க, உங்க பையனுடைய வாழ்க்கை விஷயத்தில் கூட நீங்க இந்த மாதிரி தீவிரவாதம் 47 பார்க்கணுமா? ஐ திங்க் உங்களுக்குள்ள மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது மல்டிபிள் பர்சனாலிட்டியா? யாருக்குள்ளது மல்டிபிள் பர்சனாலிட்டி? அவன் என்னோட பர்சனாலிட்டியா? இல்லைங்க, உங்களுக்கு விளக்க சொல்லி எனக்கு வயசு பார்த்தாது. நீங்க கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது யாருன்னா, திவ்யா எனக்கு ஒரு சீட் கொடுடா ப்ளீஸ் சொல்றா, எனக்குன்னு ஒரு காலேஜ், எனக்குன்னு ஒரு சீட்டு அப்படின்னு கொடுறா, நான் தனியா போயிடறேன்டா ப்ளீஸ்டா. யோ தம்பி, இங்க வாடா. அவன் ஒரு காலேஜ்ல ஒரு சீட்டு வாங்குறதுக்கே நாயா அலைய வேண்டியதா இருக்கு. இவனுக்கு தனியா ஒரு காலேஜ் வேணுமா, அதுல தனியா ஒரு சீட்டு வேணுமா? யோ இங்க வா, நான் தர்றேன். திவ்யா, இதாண்டா எனக்கு பிரச்சனை. எனக்குன்னு வரும்போது மட்டும் ஏன்டா அப்படிலாம் நடக்குது? ஏன்டா? ஏன் இல்லைங்க, உங்க திவ்யா ஆல்ரெடி வந்து சீட் வாங்கி போயிட்டாங்க. அதனால உங்களை அதை மாற்ற முடியாது. மேம், வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த கோர்ஸ் மேம்? நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் அடுத்த ஆள்கிட்ட பேசிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். என் பையனுக்கு ஒரு சீட் கொடு. சலோ ஒரு காலேஜ் இருக்காது, எல்லாத்தையும் வா வச்சு தூக்கி பாப்பாரு, டென்ஷன் பண்ணாத. இல்லைங்க, உங்க பையன் வி ராஜாராமன் 150 மட்டும் கட் ஆஃப் மார்க் தான் வாங்கியிருக்காரு. இன்னைக்கு நடக்கிறது 195 கட் ஆஃப் மார்க்னு கலந்தாய்வு. நீங்க போயிட்டு ஒரு 12 days அப்புறம் வரீங்களா? என் பையன் ராஜாராமன் 150 மார்க், how it is possible sir? that how do I know sir? yeah that how do you know? என் பையனுக்கு சீட் விட்டாங்க, கூட்டம் சார். what is the procedure to change the course sir? will you please shut up? நானே பையனுக்கு சீட் கிடைக்கல, கோபத்துல இருக்கேன், டென்ஷன் பண்றேன். நீங்க பாரு உமா, நான் பொதுவாக இந்த பொம்பளை கிட்ட கோபப்படுறது கிடையாது. என் பையனுக்கு மட்டும் சீட் இல்லைன்னு சொன்னேன், அண்ணா யூனிவர்சிட்டியை செங்கலா பிரிச்சிருவேன். உன்னை இந்திய நான் அடுத்த பேசுறேன். வாங்க சிவகுமாரனே, வணக்கம். வணக்கமா, ரொம்ப நேரமா லைன்ல கால்லாம் வலிக்குது, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. இல்லை, சாப்பாடுலாம் லஞ்ச் டைம் சாப்பிடலாம். உங்க பையனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க. என் பையனுக்காமா ரொம்ப நாளா சோனி எக்ஸ்பீரியா மொபைல் ஒன்று கேட்டிருக்கா, அவனை வாங்கிட்டு. இல்லைங்க, நம்ம அதெல்லாம் கேட்க முடியாது. நீங்க இதுக்கு எதுக்காக வந்தீங்களோ அதை மாத்திரம் சொல்லுங்க. எதுக்குமா வருவாங்க? பொரியல் பண்ணி சாப்பிடுறது முட்டைக்கோஸ் வேணா வருவாங்க. பொரியல் காலேஜ்ல பி கோர்ஸ் வேணுதாமா வந்திருக்கிறேன். நீங்க ஆரம்பத்திலிருந்தே தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் அடுத்த ஆள்கிட்ட பேசுறேன். கோபால் என் பேத்திக்கு ஒரு சீட்டு கொடுங்க கோபால், என் பேத்திக்கு ஒரு சீட்டு கொடுங்க. இல்லைங்க, என் பேர் உமா. நீங்க யாரும் கோபால்னு கூப்பிடுறீங்க? இல்லை கோபால், இல்லை கோபால் கூப்பிட்டாதான் சரோஜா தேவி வாய்ஸே வருது கோபால், சரோஜா தேவி வாய்ஸே வருது. நீங்க சொல்றீங்க, நீங்க வெளியே போனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை கோபால், இல்லை கோபால். ஏமா கோபால் பல்பொடி இல்லைன்னா வீக்கோட்டர் மாதிரி பயாரி பல்பொடியா பல்ல தேய்ச்சிட்டு நாட்டாம தம்பி வெயிட் பண்றாரு. நாட்டாம உள்ளவாயா, என்ன அது கவுன்சிலிங்க்கு நீ மட்டும் தனியா வந்திருக்கிற? உன் பையனையும் கூப்பிட்டு வரணும்ல, எதுக்கே தனியா வந்த? இங்க யார் தமிழ்ல தான் டஜனா வருது, சோம்பேப்பமே சிங்கிளா தான் வருது. அதனாலதான் சொம்போட 18 பட்டியிலிருந்து அப்படியே நேரம் வந்துட்டு. ஆமா சரிங்க, உங்க பையனுக்கு என்ன சீட் வேணும்? இவா ரமணி
என் பையன் என் கூட தான் கிராமத்துல சும்மா சுத்திட்டு இருந்தான். இப்ப திடீர்னு காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அது என்ன இன்ஜினோ மெஷினோ? யோ இன்ஜினியரிங். அதான் அதை படிக்கணும்னு ஆசைப்படுறான். நீ என்ன பண்றாமனே ஒரு சீட்டோட கொடுத்து போடு. அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. உங்க பையனுடைய +2 மார்க் ஷீட் எங்களுக்கு வந்து சேரல. உங்க பையனுடைய மார்க் ஷீட் கொடுக்க முடியுமா? ஆடா அவன் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்கிற நீ என்ன மார்க் ஷீட்ல கேட்க? நீ என்ன வேணாமனே அவன் கேட்கற மாதிரி அவன் நல்ல காலேஜ் நல்ல சீட்டோ அவனுக்கு கொடுத்து போடு. உனக்கு தக்கால பக்கமா இருக்கிற ஒரு 12 ஏக்கரை உன்ற பேர் எழுதி வைக்கிறேன். ஆமா இல்லைங்க, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது என்னென்ன தகுதிகள் வேணும்னு தெரியுமா? ஆட என்ன பெருசா தகுதி வேணும்? குருட்டுத்தனமான கிறுக்கடா இருக்கணும், முரட்டுத்தனமான முட்டாளா இருக்கணும். அதே என்ன வேணாமனே ஒரு நல்ல சீட்டோ உனக்கு கொடுத்து போடு. 18 படிக்கு நேரமாச்சு வர்ற. யோ அடுத்தது யாரையும் உள்ள வாங்க. அண்ணா 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 என் பையனுக்கும் ஒரு சீட்டு கொடுக்கணும். தம்பி 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 உன் பையனுக்கு என்ன சீட்டு வேணும்? தெரியும்ல, நான் தான் பைக் மெக்கானிக். என் பையனாவது மெக்கானிக் தெரியும்ல, நான் தான் பைக் மெக்கானிக். என் பையனாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு வேற வந்து ஆசைப்படுறேன். ஒரு சீட்டு கொடுக்கணும். தம்பி தம்பி நீங்க எந்த ஊரு? அண்ணா அண்ணா அத்திப்பட்டி. தம்பி தம்பி உங்க ஊர் பேர் நம்ம பேர் லிஸ்ட்ல வரல, அதனால உங்களுக்கு சீட்டு கிடையாது. நீங்க கிளம்புங்க. அண்ணா அண்ணா நம்மளை விட்டு போட்டாவோ, நம்மளை ஏமாத்திட்டாவோ, நமக்கு சீட்டு இல்லையா? அண்ணா அத்திப்பட்டிக்காரங்க அங்கத்தான் உங்களை வச்சுக்கல. ஐயோ இவ்வளவு நேரமா கவுன்சிலிங் நடக்குது, உருப்படியான ஒரு ஆள் வந்தீங்களா? என்னதுங்க இது ரொம்ப நேரமாச்சு. கவுன்சிலிங் நடத்துறான்னு தெரிஞ்சிருந்தா நீங்க என்னதான் முதல்ல கூப்பிட்டுருக்கணும். அதை விட்டு யாரையோ கூப்பிட்டுருக்கீங்க. இல்லைங்க அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கும் உங்களுக்கு அடுத்து வரவங்களுடைய கட் ஆஃப் மார்க்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால உங்க பையனுடைய டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி தான் விட முடியும். உங்க பையனுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? என் பையனோட டேட் ஆஃப் பர்த் ஜனவரி 27. எந்த வருஷம்? எல்லா வருஷமும் ஜனவரி 27 தான். இல்லைங்க இல்லைங்க நான் அதை கேட்கல. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. உங்க பையனுக்கு என்ன சீட் வேணுமோ அதை நீங்க கேட்கலாம். என் பையனுக்கு லேடிஸ் காலேஜ்ல ஒரு சீட் இருந்தா கொடுங்க. இல்லைங்க நீங்க கோ எஜுகேஷன் காலேஜஸ்ல மட்டும்தான் சீட் கேட்க முடியும், லேடிஸ் காலேஜ்ல கேட்க முடியாது. அட என்னங்க நீங்க வாங்க, ஒரு யூத்தோட ஃபீலிங், ஒரு வயசு பசங்களோட ஃபீலிங் உங்களுக்கு எங்க புரியுது? சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் சுத்தி வர 4-5 பொண்ணு காலேஜ் இருக்கிற மாதிரி நடுவுலையாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கொடுங்க. அப்பதான் என் பையன் என்ன மாதிரி வருவான். இல்லைங்க அந்த மாதிரி வேணா கொடுத்துடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க இன்னைக்கு கவுன்சிலிங் இந்த இடத்துல முடியுது. மறுபடியும் நாளை காலை 9 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது. என்ன கவுன்சிலிங் முடிவு போயிருக்கீங்க? பசுபதி தம்பி பட்டாசு பாலுக்கு ஒரு சீட்டு போடாம எவனு கிளம்பு 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 உள்ள போ. சரி அவங்க பேசிட்டு இருக்கிட்டு பசுபதி நீ வண்டி விட்றா போட்டு. ஏய் இங்க வா. யாரு பசுபதினு கூப்பிட்ட? நானும் உன் டிரைவரா? நான் உனக்கு சொல்ல, இது என்ற தம்பி பசுபதி. ஆமா சரி சரி உள்ள போ. எவனும் கிளம்ப முடியாது. பசுபதி தம்பி பட்டாசு பாலுக்கு சீட்டு போடாம எவனும் கிளம்ப முடியாது. கிளம்பு கிளம்பு. யோ நான் வணக்கங்கண்ணா. காலேஜுக்கு நான் வணக்கங்கண்ணா. காலேஜுக்கு காலேஜுக்குள்ள வந்து ரவுடித்தனம். காலேஜுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணீங்கன்னா பார்த்துட்டு சும்மா ஏய் காலேஜ்ல வந்து ரவுடித்தனமா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டியா? என்ன பண்ணுவேன்? நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன். உன் பேச்ச நீ கேட்கலன்னா மொத்தவே கேட்பாங்க. காமெடி பண்ணிருக்கீங்களா? யார் நீ? உன் பேர் என்ன? நான் போகிறேன். நீ போகிறீங்கன்னா நான் பொறுக்கி. நீ பொறுக்கினா நான் கொள்ளாதவன். நீ பொல்லாதா? நான் ஏழுமலைடா. நீ ஏழுமலைனா நான் திருப்பதி. நீ திருப்பதினா நான் தென்காசிடா. நீ தென்காசினா நான் பாம்பு. உனக்கு பாம்பு எனக்கு 18 பட்டி. ஐயா உனக்கு 18 பட்டினா சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்கிற புளியம்பட்டியா? என்னடா இங்க சத்தம்? எனக்கு கோவம் தான் என்ன நடக்குன்னு தெரியுமில்ல? கண்ணு செவக்கும், கண்ணை துடிக்கும், கால் அடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்குண்டா. வரட்டுமா?
காம்படிட்டிவ் டான்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்த டான்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு டீம் வராங்க. இவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா விளையாட்டு பசங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஃபுல்லான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். The world is the stage. The stage is the world of entertainment. Life is a game. Let's play it with a dance. லைஃப் எப்படி அழகா வளரணும்னு தெரிஞ்சாலே அது ஒரு டேலண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ், ஒரு என்டர்டெய்னிங்கான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ஒரு டீம். அடேங்கப்பா 8 பேர். என்னது 8 பேரா? என்னது 8 பேரா? டீம் பேர் அதேதான் ப்ரோ. சரி, ஓகே, டீம் பேரு அடேங்கப்பா 8 பேர் தான். ஸோ லெட்ஸ் வெல்கம் த டீம் அடேங்கப்பா 8 பேர் ஆன் த ஸ்டேஜ்.